இவ எங்களுக்கு இப்படி சதி செய்யணும். எந்த மக்களை 6 பேர் என்ற மக்கள் அவங்களுக்கு சதி செய்து கொண்டு நிற்கணும். ஆனால் என்ன ஒரு இது என்று சொன்னாலும் அவைக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் இந்த மக்கள்லாம் ஓடி போயினோம், காப்பாற்றினோம். கடலில் ஒரு மேரியில் தண்ணி போட்டு பிறண்டாலும் ஒரு தரம் போவாயினம் என்ற மக்கள்லாம் போய் அந்த உயிரை காப்பாற்றி அவை போட்டுகளை கரைக்கு மீட்டு கொண்டு வருகினோம். ஆனால் அவை இப்போ வேக்கு வந்த மாதிரி இதுக்கு வந்த மாதிரி எல்லாம் இப்போ கதைச்சு எங்களை என்னவோ ஒரு இதண்ட வேணுமன்றதுக்காக இப்படி செய்யணும். ஐயா, நீங்கள் தாழ்மையுடன் என்னவோ எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்து தருங்க. வணக்கம். நான் பலாலை வடக்கு கடத்தோல் சங்கத்தில் முதல் நிர்வாகத்தில் இருந்தால் செயலாளராக 4 வருஷம் இருந்தேன். இப்போ நாங்கள் இருந்த காலத்திலையும் இதே சம்பவங்கள் களவு பிரச்சனை நிறைய நடந்திருக்கு. அப்போ எங்கள் சங்கத்திலே நாங்கள் ஒரு சட்டமோட்டை போட்டு வச்சுருக்கோம். கடலில் களவு செய்து பிடிபட்டால் அவர் இங்கே தொழில் செய்யலாது, தொழில் செய்யலான்னு சங்கத்தில் நாங்கள் முதலே அதை அப்படி ஒரு சட்டம் சங்க ஜாப்பில் இருக்குது. அப்போ தண்டனை சட்ட இதில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் யாரோடையும் தனிப்பட்ட விரோதமோ ஒருத்தருக்குமே இல்லை. இது எங்களோட கிராமத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதை கண்டு இந்த களவு பிரச்சனைகள் அது இருக்கக்கூடாது. இது ஊரில் நடக்கிற களவை தாண்டி கடலில் போய் ஒரு களவு செய்யப்படுதுன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தத்துக்கும் பாதிப்பு. இப்போ அவையில் இப்போ களவு எடுக்கிறவைகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை விட ஒட்டுமொத்தமாக நாங்களும் கடத்தொழில் செய்யலாம், நிம்மதியாக போய் நாங்கள் தொழில் செய்யலாம். என்ன சொன்னால் கடலில் இருக்க பாதிக்கப்படுறது நாங்களும் தான். இப்போ எங்கே இருந்து போய் அங்கே அடித்து வட்டி கொத்தி செய்ய அங்கே இருந்து வாரவனும் மாத்திரத்தில் எங்களையும் அடித்து வட்டி கொத்தி செய்யலாம். அப்போ இதால் தான் ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கு இந்த அவசர கூட்டம் கூடினது காரணம் இந்த இப்போ அப்படியான பிரச்சனையிலேருந்து இதுக்கு ஊர் மக்களாக சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும்ன்றாக்கத்தான் இன்றைக்கு போலீஸையும் கூப்பிட்டு நாங்கள் அதுக்கான முடிவை எடுத்திருக்கிறோம். மற்றபடி இப்போ நீங்கள் சமூக ஊடகங்களில் நிறைய போட்டிருக்கணும். அதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை. ஏன்னா நாங்கள் நிறைய இப்போ போட்டாக்களோட நேரடியாக சில பேரோட நான் கோல் பண்ணி கதைச்சிருக்க வேண்டாம், நீங்கள் போட்டோ தவறுண்டே கடத்தொழில் அமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது கூட ஒரு எங்களோட அமைப்பை கொஞ்சம் இப்போ கடத்தொழில் கடல் என்ற பிரச்சனைக்கு கடத்தொழில் அமைப்பு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ நியூஸ் போடுறாக்கள் நீங்கள் அணுகினா தான் அதுக்குரிய தகவல் உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் எங்களோட ஒரு ட்ரெண்டிங்குக்காகவும் மக்கள்கிட்ட பிரச்சனை சமூக ஊடகங்களுக்கு ஒரு தங்களை ஒரு ட்ரெண்டிங்குக்காக தான் இப்போ போய்கொண்டிருக்கிற மாதிரி எல்லா நியூஸ்லையும் பிறகு இப்போ அமைச்சர் கண்டனம் தெரிவித்து அன்றைக்கு நேற்று அந்த காலையிலேயோ நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட எதிராக இந்திய மீனவர்கள் தொப்புகளோடி உறவு ஆனால் இங்கே இப்படி செய்து போட்டினோம்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சும்மா தங்கட அரசியல் ஆவதுக்காகவும் தங்கட வாய்க்கு வந்த விதமாக தான் கதைச்சு கொண்டிருக்கணும். நம்முடைய சம்மேளனத்திலிருந்து கூட எல்லாரும் பேட்டி குடிக்கணும், யாழ் ஊடக மையத்துக்கு போய் பேட்டி குடிக்கணும் என்ற இதை ஒரு இந்த ஒரு இதை வச்சு தங்கட இதை கதைச்சு கொண்டிருக்கணும். ஆனால் உண்மைத்தன்மை களவலை பிடிபட்டது. ஏனண்டா நாங்கள் இன்றைக்கு மனவருத்தப்புறம் எல்லா ஊடகங்களும் ஒரு விஷயத்தை சொல்லினோம், செய்தது பிழையா இருந்தாலும் இப்படி அடித்தது பிழையாது. இது இதே சம்பவம் இந்தியாவில் இருக்கிறவியல் எங்கட மீனவரால் வெட்டுப்பட்டு காயப்பட்டு இருக்க இப்போ இன்றைக்கு இங்கேருந்து துடிக்கிற துடிப்பு அந்த அங்கத்தை மக்களும் துடிச்சிருப்போம். தங்கட புருஷனார வெட்டைக்கையும் தங்கட தகப்பன வெட்டைக்கையும் நாங்கள் இப்போ வேதனைப்படுற மாதிரி தான் அங்கேயும் வேதனைப்பட்டிருக்கோம். அப்போ இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. அப்போ நாங்கள் இப்போ இதில் இருக்கிற எல்லாருமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துக்கு எதிராகவோ இல்லை அவையில் இருக்கிற பழைய பகை அப்படி இப்படி எந்த வித இதுவும் இல்லை. இப்போ இந்த களவு என்றது எல்லாரையும் பாதிக்கிற வழியாக நாங்கள் இதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக திரண்டு இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் தான் நாங்கள் இதை கூடியிருக்கோம். 9 மணிக்கு போனாங்க இல்லை 9 மணிக்கு நைட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு போனாங்க. போய் அங்கே இன்ட்ரியை போட்டால் இன்ட்ரி எடுத்து போட்டு இப்படி வீடியோ இருக்கையான்னு சொல்லி 2 பேர்லேயும் இன்ட்ரியை போட்டுன்னு நாங்கள் ஒரு 1 மணி ஆதார திருப்பி கூப்பிட்டு அங்கே நான் ரோட்டால் விரைக்கவே 2 பேரும் உள்ளே போனவேன். எனக்கு இன்ட்ரி கொடுத்தவன் 2 பேரும் போலீஸுக்கு உள்ளே போனவேன். போய் ஒரு கொஞ்சம் தான் நாங்கள் இங்கே வீட்டை வந்துட்டு அடிக்கணும் வரை சொல்லி அங்கே போனால் இதில் சைன் வைக்க சொல்லிச்சு. நான் எனக்கு நான் இன்ட்ரி பட்டியில் சைன் வைக்க சொல்கிறீங்களா, இது நீங்கள் 2 பேர் முதல்ல சட்டம் போடுறீங்களானா அதுக்காகவே நிற்கிறேன், நீங்கள் இதில் சைன் ஒன்று வைங்க உண்டு. அப்போ நான் பிடிக்க 9 மணிக்கு வாங்கணுன்ட்டு நான் வந்துட்டேன். வீடியோ ஃபோனில் வீடியோ எடுத்து நான் ரெக்கார்டு கதைச்சதை போலீஸ் கதைச்சதை பிடிக்க போக தமிழ் போலீஸ் சொன்னார், ஆமாம் 2 பேரும் சவுதியாக போயிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், நான் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை, நான் வெட்டவும் இல்லை. சார் போட்டு அவர் கதைச்சதை நான் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க. உடனே ஓஎஸ்சி சார் உள்ள நின்றவர் தமிழ் போலீஸை போய் கூப்பிட்டு அவர் வந்தார். நீ என் வீடியோ போட்டேன்னா அவர் கேட்டார். அவர் சொன்னால் அவர் வந்தவன் நான் போட்டுறேன், நான் போடையில அவர் வந்த இடத்துல போட்டுனான், நீ கதைக்காமல் போட்டு வருவோன்னா அவர் கேட்டுச்சேன். நீ சங்கல் வேலை பார்க்கணுன்னா பார், உன்னை அங்கத்தையா இந்தியா வழக்கு போடுறது உனக்கு, நீ இதை கேட்குறாக்கு நீ என்ன புருவா. அப்போ தான் 16ஆம் தேதிக்கு நாங்கள் ஒரு கேஸ் பிடிச்சி கொடுத்துறாங்க. அப்போ நாங்கள் கேட்டு அந்த கேஸ் பிடிச்சா இங்கே அந்த கேஸ்
அந்த அந்த உபகரணம் கொண்டு வந்த பலையன்று சொல்கிறீங்களா இங்கே அது போலீஸில் ஒப்படைச்சினீங்களா இல்லை அதுக்கு பிறகு சொன்னார் நீங்கள் போங்கோ ஓய்சி தந்து விட்டார் நம்பரை நீங்கள் போங்கோ இனி ஒரு பிரச்சனை வந்தால் எங்கிட்ட வாங்குவோம். அப்போ நான் சொன்னேன் சார் இப்போ இந்த வீடியோவுக்கு என்ன செய்கிறது, வீடியோ விட்டுருக்கணும் அதை அவர் அழிப்பார், நீ அதை அழிச்சு விடணும் உடனே அவரை கூப்பிட்டு நீ அழிக்கணும். என்னடா இப்போ நீங்கள் எல்லோரும் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எங்களோட ஊரில் இருந்து இந்தியாவுக்கு இந்திய மீனவ படகுகளை அடித்து பொருட்களை களவெடுக்கிறதுக்கு போன இடத்த இந்தியா மக்கள் மீனவர் பிடிச்சு கொண்டு போனதா வேலை. அப்போ அதை பிடிச்சு கொண்டு போனதுக்கு பிறகு இங்கே பெரிய பிரச்சனைகள் எழுப்பினது என்னென்னா இது தாங்கள் தொழிலுக்கு தான் போனது, தூண்டிக்கு தான் போனது, தாங்கள் சாப்பாடு கேட்க போனாங்க, தாங்கள் அதை பற்றி இதண்டையில் அவையெல்லாம் எங்களுக்கு அடித்தவேன்னு சொல்லினேன். 2016ஆம் ஆண்டு இது நாங்கள் மீளக்குடியமர வந்த இடம் இது. 2017 இருந்து இப்படி சம்பவங்கள் நடக்குது, நிறைய போலீஸில் கேஸுகளும் இருக்குது. இவையல் தொடர்ந்து இந்த செயற்பாட்டை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நாங்களும் போலீஸில் போடுறது மக்கள் நாங்கள் இல்லை எல்லா மக்களும் தான் போலீஸில் கொடுக்குறதும் பேருந்தாவியல் வெளியில் வாரதும் திரும்ப போய் களவெடுக்கிறதும். இப்போ 3 மாதத்துக்கு முன்னுக்கும் எங்களோட கடத்தொழிலாளர் கூட்டுறவு தலைவர் அவையின் நிர்வாகக்காரர் ஒரு 3.5 போல அவையின் படகை கையும் மையமாக பிடிச்சவை சாமானோட களவெடுத்து கொண்டு வந்த இடத்த பிடிச்சும் போலீஸில் கொடுத்தது. இதுக்கான நடவடிக்கைகள் போலீஸிலிருந்து எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எடுக்காதால தான் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்தது. இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்குது தான். அப்போ எங்கட சங்க தலைவர் போய் பிடிச்ச போலீஸில் கொடுத்தும் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல. இப்போ அவே தூண்டிக்கு போனோன்னு சொன்னது. ஆனால் கடற்கரையில் வந்த போட்டியில் தூண்டிப்பட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது புருவா எல்லாருக்குமே தெரியும். எங்கட எல்லாரையும் நீங்கள் கேட்டால் தெரியும். மக்கள் இப்போ மக்கள் சார்பாக நான் கதைக்கிறேன்றதுக்காக நான் சொல்லல. எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அவன் குடும்பத்தில் பிரச்சனையும் இல்லை. ஒரு உறவு வேண்டிய எல்லாரும் உறவுகள்லாம், நாங்கள் எல்லாரும் உறவு தான், அவைகளுக்கும் உறவு தான். இன்றைக்கு எல்லாரும் அவையில் ஒதுக்கி வச்சிருக்கணும்டா என்னன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஆகவே இது திட்டமிட்டு மக்கள் அவையில் ஒதுக்கி வைக்கணுமன்றதுக்காகவோ அவங்க தனிப்பட்ட பகையிலையோ ஒன்றும் செய்யலை. ஏன்னா இவை செய்கிறத ஊர் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கிடக்கு. இந்தியாண்டையும் களவு போகுதான், இங்கேயும் களவு போகுதான். சரியோ, அப்போ அதால தான் மக்கள் இன்றை கூடி இதுக்கு இவ்வளவு நாள் நாங்கள் போகிறதும் பாரதும் இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறபடியா இன்றைக்கு திட்டவட்டமாக ஒரு முடிவு எடுக்கணுமன்றதுக்காக எல்லா மக்களும் கூடி இப்போ ஒரு முடிவை எடுத்திருக்கணும். அப்போ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் இப்போ குடிப்பட்ட நபர்கிட்ட சொந்த உறவு தான், அன்னி முறை வருது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இவர் கூடுதலாக ரஜீவனும் விங்கிலாசும் என்பவர் எங்களோட அஞ்சனிபுர ஏரியாவில் இருக்கணும். ஆனால் இந்த கண்ணா குடும்பம் இருக்குது. நான் எல்லாரையும் குறிப்பிட விரும்பலை. அவை 2 பேரும் தனியாக உண்டை ஜோசிக்கலை. தங்களுக்கும் படிக்கிற புள்ளிகள் இருக்குது. நாங்கள் ஒத்துமட்டமாக குடும்பமே என்று போடக்குள்ள பெமினி ஃபுல்லாக வருது. பெமினியில் அந்த புள்ளிகள் படிக்கிற புள்ளிகள் சரியாக பாதிக்கப்படுதுன்றதே உணர இல்லை. தப்புன்னு எடுத்த வச்சுக்கும் போட்டுட்டேன். ஆனால் இது வரைக்கும் அவை 2 பேரையும் தனிப்பட்ட முறையாக தான் நான் கேட்குறேன். நான் எல்லாரையும் சுட்டி காட்ட விரும்பலை. இவர் 2 பேரும் செய்திருக்காங்க, நான் எல்லாரையும் சொல்ல விரும்பலை. அந்த 2 பேரும் இந்த படிக்கிற பிள்ளைகளை சிந்திக்கையில் குடும்பம்னு சொல்லி போடாக்க இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கிறது. இந்த பிள்ளைகள் பெரிய வகுப்பு படித்து கொண்டிருக்குன்னு சொல்லி அவைக்கே தெரியும். இதால் பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்படுது. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு நிற்கணும். மற்றது இப்போ ஒரு செய்தான்னு சொன்னால் அவர் செய்தான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? இதே தருணம் சொன்னால் ஒரு கோர்ட்ஸில் ஒரு ஆதாரமாக இருந்திருந்தால் நீங்கள் நேராக நிரூபிக்கலாம். அப்போ நீங்கள் 2 பேரும் தான் சம்மந்தப்பட்ட மகாய்க்கிறீங்க. சம்மந்தப்பட்ட 2 பேர் காய்ச்சிட்டீங்க. 2 பேருக்கும் சம்மந்தப்பட்டமான சொந்தக்காரருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கும் புள்ளக்குடி இருக்குது. அந்த புள்ளக்குடி ரீதியை யோசிச்சிங்களா? படிக்கிற புள்ளி இருக்குது. நாங்கள் எங்களோட குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவோ இல்லை கோர்ஸு கச்சேரியோ இல்லை பொலிசு எதாவோ இல்லை உங்களோட பிரச்சனை இல்லை எதுவும் ஏரியாவில் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துருன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துமட்ட மக்காயத்துக்கு நான் ஓகேன்னு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது இப்போ இந்தியனுக்கும் இதுக்கு எங்களை இலங்கைக்கு நடக்கிற பிரச்சனையாக போகுது. இது உங்களோட நாட்டுக்கு நடக்கிற பிரச்சனை சொன்னால் பல பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்கக்கூடாது. ஒரு சில பேர் செய்ததுன்னு சொன்னாலும் அதை நீங்கள் நேராக ப்ரூவ் பண்ணணும். இன்னார் செய்ததை ப்ரூவ் பண்ணி போட்டு நீங்கள் வச்சுருக்கலாம். அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இது இதால் எவ்வளோ பிரச்சனை வருது. ஒரு நேரம் பெண்ட புள்ள இதால் பாதிக்கப்படுது என்றால் நாங்கள் பள்ளிக்கூடம் போக மாட்டோம் ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட குடிப்பட்ட வெட்ட சகோதரங்கள் கன பேர் இருக்கணும். அவை இந்த பிள்ளைகளும் கன பிள்ளைகள் படிக்குது. ஒன்று கேம்பஸ் போகுது, ஒன்று பயோ படிக்குது, மற்றது சின்ன சின்ன ஓப்புன்னு சொன்னாலும் அதில் மீனி வரத்தானே போகுது. அதுகளுக்கு எல்லாம் மறுபிள்ளை எல்லாம் அதுகள் பாதிக்கப்படுது. அம்மா நான் இனி பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அம்மா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். இப்போ ஒரு சில நபரால் நாங்கள் எல்லாரையும் குறிப்பிடலாதானே, ஒரு சில நபரால் அது முக்கிய பிரச்சனை. இந்த அண்டனிபுரத்தில் நான் எல்லாரையும் சொல்லலை. விங்கிலாசும் ரஜீவனும் எடுக்கிற முடிவு தான் நாங்கள் கொஞ்சம் பேர் எடுப்பினோம். அதுவும் என் சொந்தக்கார தான் எடுப்பினோம். அப்போ அவே யோசிக்கலை நாங்கள் இதை எடுக்க போகிறோமே கொள்ள போகிறோம். அவள் புள்ள கேட்குது.
அப்போ நீ அம்மா நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்களம்மா எங்களுக்கு ஏனம்மா அப்படி நாங்களுக்கு அவமானம் மட்டும் அவை யோசிக்கலையாமாட்டு எங்கள்கிட்ட சின்ன பிள்ளை கேட்குது. அப்போ நான் அம்மா அப்பாவுக்கு தானம்மா பிள்ளையோட வருத்தம் தெரியும். அவையிலும் புள்ள பெற்றிருந்தாலும் அவை அது வர மாட்டோம். யாரும் எப்படி கேவலப்பட்டாலும் எங்களுக்கு என்ன, நாங்கள் ஓகே நாங்கள் இருந்து அப்படித்தான் இந்த உலகம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போ ஏனம்மா உங்களை பற்றி அதில் யோசிக்க போயினோம், அவை இன்னும் கூடத்தான் சொல்ல போயினோம். அப்படித்தான் இங்கே இருக்கிற ஒரு சில பேர் செய்து கொண்டிருக்கணும். இது வரைக்கும் அந்த சொன்ன 2 நபர்கிட்டையும் போய் கேட்கவும் இல்லை. நாங்கள் இப்படி சொல்கிறோமே, இந்த புள்ளியல் பாதிக்கப்பட்டுருமே, இந்த புள்ளியரை படிப்பு என்னன்னு கேட்க மாட்டேங்கிறோம், அதையும் கணக்கெடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ அப்படியான கட்டம் தான் இங்கே ஊருக்கு போய் கொண்டு இருக்குது. இப்போ கௌரவ பிரச்சனை, புள்ளியற கௌரவ பிரச்சனை, இதுக்கு நீங்கள் ஒத்துமொட்டமாக ஒரு நடவடிக்கை எடுக்க போகணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த புள்ளியற படிப்பு பாதிக்கப்படுது. ஒத்துமொட்டமாக குடும்பமே ஃபெமிலின்னு சொல்லி போடக்குள்ள முழு பேருக்கும் இது எல்லா பாதிப்பும் வந்து இருக்குது. எங்களுக்கு அந்த பக்கத்தால் ஒரு பக்கம் நாங்கள் கவலையை நினைக்கிறதா இல்லை இந்த ஊருக்கு இருக்க விடாமவே 2 பேரும் செய்கிறதால எங்களுக்கு அந்த பாதிப்பை நாங்கள் உத்தரிக்கிறதான்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் ஒரு முடிவு சொன்னால் சரி எங்களுக்கு.